Hey folks, welcome to my channel. நம்ம டாக்கீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி டம்ளரில் என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்து, அதுக்கப்புறமா அரிசி. இது நாளத்தையும் வந்து ஒரு 2 hours ஊற வச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை கப்பு அரிசி, சரிங்களா? எந்த டம்ளர் நான் காமிச்சேனோ அரை கப்பு அரிசி, 1/4 கப்பு உளுந்து, சரிங்களா? இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு. பாருங்க, இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கிட்ட பிறகு அடுத்தது வந்து நம்ம வந்து அந்த கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு இது ரெண்டுத்தையும் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து 3/4 கப்பு இது ரெண்டும் எடுத்துக்கோங்க. அதை வந்து அந்த ஊற வச்சதை வந்து இதுல வந்து ஆட் பண்ணுங்க. அதாவது இதுல வந்து நம்ம 2-3 வாட்டி நம்ம மிக்சியில கிரைண்ட் பண்ணுவோம். அடுத்தது இந்த பாசிப்பருப்பையும் ஆட் பண்ணிடுங்க. அரை கப்பு அரிசி, 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறமா வந்து பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு இது ரெண்டும் 3/4 கப்பு இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பவுடர், என்னென்ன பவுடர் ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சில்லி பவுடரு, அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா வந்து பெருங்காய பொடி, சரிங்களா? கடைசியா உப்பு ஆட் பண்ண மறந்துடாதீங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு மறுபடியும் இன்னொரு வாட்டி கிரைண்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஆரஞ்சு கலர்ல நம்மளுடைய மாவு ரெடி ஆயிடும். அதாவது பஜ்ஜி மாவு ரெடி ஆயிடும். இதை நீங்க வந்து இந்த கலர்ல மாவை வந்து நீங்க வந்து இந்த டீ கடையெல்லாம் பார்த்துருப்பீங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அதுக்கப்புறமா அந்த மிக்சி ஜார்ல ஏதாவது கொஞ்சம் மாவெல்லாம் ஒட்டிட்டு இருந்ததுன்னா அதை வந்து தண்ணியால நல்லா மிக்ஸ் பண்ணி இதுல ஊத்திடுங்க மறுபடியும். அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு விஸ்க் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பெரும்பாலும் இதுல லம்ஸ் எல்லாம் இருக்காது, ஏன்னா ஒரு மாதிரி ஃபைனா தான் அரைச்சிக்கிட்டோம், திக்கா தான் வரும் இந்த பேஸ்ட், சரிங்களா? இப்போ அடுத்தது என்னென்ன வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம பஜ்ஜி போட போறோம், அதாவது உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வாழைக்காய். இப்போ இந்த சூடு பண்ணி வச்சிருக்கிற அந்த எண்ணெய், அதை வந்து லேசா கொஞ்சம் எண்ணெய் எடுத்து இந்த மாவோட மிக்ஸ் பண்ணுங்க. அதுதான் இந்த பஜ்ஜிக்கு வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டை கொடுக்கும். அந்த எண்ணெயை நீங்க ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். எண்ணெய் சூடாயிடுச்சு. அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு வச்சு நம்ம பஜ்ஜி போடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அப்படியே வந்து அந்த உருளைக்கிழங்கை நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாவில் அப்படியே முக்கி நீங்க வந்து டீப் ஃப்ரை பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒரு அலையோசை வரும், அதுக்கப்புறமா அது வந்து அலையோசை மெதுவாக அப்படியே அடங்கும். அதே சமயம் இது வந்து கோல்டன் ப்ரௌனா மாறும். அப்போ நம்ம பஜ்ஜி ரெடி ஆகிடும்னு அர்த்தம். ஸோ அடுத்தது வந்து வாழைக்காய் வச்சு போடுறேன், அதே மாதிரி கத்திரிக்காய் வச்சும் போடுறேங்க. ஸோ இந்த பஜ்ஜி வந்து நம்ம யூஸ்வலா வீட்டில் செய்யற பஜ்ஜியை விட இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்டா இருக்கும். ஸோ இந்த பஜ்ஜியை நீங்க செஞ்சு பாருங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து கடைசியா வந்து கத்திரிக்காய் பஜ்ஜி. நீங்க உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிச்சிருக்கோ அதை வச்சு நீங்க பஜ்ஜி போடுங்க. ஸோ இது மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. நம்மளுடைய கத்திரிக்காய் பஜ்ஜி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம். நன்றி மக்களே, வணக்கம்.